இந்த வீடியோ வழங்குவது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம். மேலும் இது பற்றிய விவரங்களுக்கு இங்கு தெரியக்கூடிய எண்ணை கொண்டு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, நாவல் பழம். இந்த நாவல் பழத்துடைய வரலாறு, நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் இந்த பழத்தினுடைய பக்க விளைவுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. நாவல் பழத்தின் வரலாறு பற்றி தமிழில் பார்க்கும்போது, இது ஒரு பிரபலமான பழம் மட்டுமல்லாமல் பல புராண மற்றும் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாவல் மரம், அதன் பழம், இலைகள் மற்றும் விதைகள் இவை அனைத்தும் மருத்துவ குணங்கள் கொண்டதாக சொல்லப்படுகிறது. நாவல் பழத்தின் புராண மற்றும் இலக்கிய குறிப்புகளில் அவ்வைக்கு முருகன் நாவல் பழம் கொடுத்தது, அதாவது முருகப்பெருமான் அவ்வை பாட்டிக்கு நாவல் பழம் கொடுத்ததாக ஒரு கதையும் உள்ளது. இது மதுரை அழகர் மலையில் உள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் கூறப்படுகிறது. இந்த நாவல் பழத்தில் பல வகையும் உண்டு. கருநாவல், கொடி நாவல், ஜம்பு நாவல். இது மட்டும் இல்லாமல் வெள்ளை நாவல் பழம் பற்றிய தகவல்களும் உள்ளன. இந்த நாவல் பழம் கோடையில் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பழமாகும். இந்த நாவல் பழம் துவர்ப்பு சுவை கொண்டது. கொங்கு தமிழ் பேச்சு வழக்கில் தெனாக் பழம் என்று சொல்கிறாங்க. நாவல் மரம் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியது. மார்ச் மாதம் பூத்து மே மாதத்தில் பழம் அறுவடைக்கு தயாராகும். இந்த நாவல் பழத்தினுடைய நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த நாவல் பழத்தை சாப்பிட்றதால இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும்ன்றாங்க. செரிமானத்திற்கும் நல்லது. நாவல் பழம் செரிமான பிரச்சனையை போக்க உதவுகிறது என்றும் சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. இந்த நாவல் பழத்தில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளதால் இவை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது என்றும், மேலும் இதயத்திற்கு நல்லது. நாவல் பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. பற்கள் மற்றும் ஈறுகளுக்கு நல்லது. நாவல் பழத்தின் இலைகள் மற்றும் பழங்கள் பற்கள் மற்றும் ஈறுகளை வலுப்படுத்த உதவுகின்றன. இதில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஈறு நோய்களை தடுக்கின்றன. மேலும் சருமத்திற்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நாவல் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்திற்கு பொலிவும், சுருக்கங்கள் மற்றும் சரும பிரச்சனை எது இருந்தாலும் அது தடுக்கப்படுது என்றும் சொல்கிறாங்க. சரி, ஒரு 100 கிராம் நாவல் பழத்தை நாம் சாப்பிட்டா அதன் மூலிமா கிடைக்கிற சத்துக்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. கலோரிகள் 60, புரதச்சத்து சொல்லக்கூடிய புரோட்டீன் 0.8 கிராம், கொழுப்பு 0.15 கிராம், நார்ச்சத்து 0.70 கிராம், கால்சியம் 8.30 15 மில்லிகிராம், மெக்னீசியம் 35 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 15 மில்லிகிராம், இரும்புச்சத்து 1.50 மில்லிகிராம், சோடியம் 26.2 மில்லிகிராம், பொட்டாசியம் 55 மில்லிகிராம், வைட்டமின் சி 5.80 மில்லிகிராம், தயமின் 0.03 மில்லிகிராம், ரிபோஃப்ளவின் 0.01 மில்லிகிராம், நயாசின் 0.29 மில்லிகிராம், ஃபோலிக் ஆசிட் 3 மைக்ரோகிராம். சரி, இந்த நாவல் பழத்தை அதிகமாக எடுத்துங்கன்னா சில பக்க விளைவு கூட வருதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. செரிமான பிரச்சனை உண்டாக்கும். நாவல் பழத்தை அதிகமாக சாப்பிட்டால் அஜீரணம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். சரும பிரச்சனை கூட வரும்னு சொல்கிறாங்க. அதாவது சிலருக்கு நாவல் பழம் சாப்பிட்ட பிறகு சருமத்தில் அரிப்பு அல்லது தோல் அலர்ஜி ஏற்படலாம். சுவாச பிரச்சனைகளுக்கு சொல்கிறாங்க. சிலருக்கு நாவல் பழம் சாப்பிட்ட பிறகு சுவாசிப்பதில் சிரமம் உள்ளது என்றும் சொல்கிறாங்க. இரத்த சர்க்கரை அளவு கூட சில நேரங்கள் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. நாவல் பழம் சர்க்கரை அளவை குறைக்க உதவும். எனவே நீரிழிவு நோயாளிகள் இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு மருத்துவரின் ஆலோசனை கேட்ட பிறகு சாப்பிடுங்க. கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்ட பெண்கள் கர்ப்பிணி மற்றும் பாலூட்ட பெண்கள் நாவல் பழத்தை சாப்பிடும் முன் மருத்துவரை அணுக வேண்டும். குறிப்பாக நாவல் பழத்தை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக், ஷேர்,
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.